என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடித்த 20வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது. அப்படி நீ எத்தனை 20 நிமிடத்தில் எனக்கு நடத்தி கொடுத்து விட்டாய் என்று என் பிள்ளை கேட்கின்றாய் அல்லவா? உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எத்தனையோ முறை நீ சொல்லி அதை நானும் கேட்டு எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கின்ற என் பிள்ளையை, யாருக்கு இது நடக்கும் என்பதனை உன் அம்மா முதலில் தெளிவாக சொல்கின்றேன். ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து, இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நினைத்து அதை அடைவதற்கு யாரெல்லாம் சரியான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் சரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சொன்னது 20 நிமிடத்தில் நிச்சயமாக நடக்கும். அவர்களுக்கு நான் சொன்ன விஷயம் நிச்சயமாக 20வது நிமிடத்தில் அவர்கள் கைகளில் கிடைக்கும். நான் எதுவுமே இத்தனை காலமும் செய்யவில்லை. எந்த ஒரு முயற்சியையும் இத்தனை காலமும் நான் எடுக்கவில்லை. நான் இப்படியே தான் காலமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தால் என்ன என்று நான் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லி எதையுமே எதிர்பார்க்காமல், எந்த ஒரு முயற்சியையும் செய்யாமல், இந்த அம்மாவின் வாக்கினை கேட்டதனால் மட்டும் உனக்கு எல்லாம் நடந்துவிடும் என்று நீ நினைத்தால் அது யாருடைய தவறு? என் பிள்ளையே, எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நமக்கு நல்லதை கொடுக்கும் என்பது நமக்கானதாக இருந்தால் மட்டும்தான். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைப்பதில்லை. நாம் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்களும் நமக்கான நம்பிக்கைகளும் என்றும் இந்த வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் உனக்கு என்ன நடக்கும், 20வது நிமிடத்தில் உனக்கு நடக்குமா நடக்காதா என்பது எல்லாம் உனக்கே நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த வாழ்க்கை பலவிதமான நன்மைகளை உனக்கு தருகின்றது. பலவிதமான சூழ்நிலைகளை உன் முன்னால் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சி என்னவென்பதனை தேடி தருகின்றது. இவை எல்லாவற்றையும் கடந்து நீ பெற துடிக்கின்ற ஒவ்வொரு மாற்றத்தையும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக கொடுக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையுமே எதிர்காலத்தில் உனக்கான தேவைகளை உனக்கு நிறைவு செய்து கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டதை விட இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமாகத்தான் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து கொண்டு நான் உனக்கு தருகின்ற எல்லா வெற்றிகளையும் நீ அனுபவிக்க வேண்டும். கிடைக்கிறதா கிடைக்கவில்லையா என்று தேடி அலைவதை விட கிடைப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட்டது என்றால் என்ன கிடைத்தாலும் அதை நினைத்து நீ பெருமைப்படத்தான் செய்வாய். உனக்குள் இருக்கின்ற திறமை இத்தனை நாளும் உனக்கே தெரியாமல் இருக்கிறது. நீ சில முயற்சிகளை உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக எடுத்து வைக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை பற்றி உனக்கே யார் என்று புரிய வரும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல மாற்றங்கள் எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிய வரும். அப்படி உன் வாழ்க்கையின் நன்மைகளை நீ சரியான தருணத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றால் உன் அம்மா நான் சொன்ன 20 நிமிடம் உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. அது நேரத்தில் தேவையில்லாமலும் எதுவும் உனக்கு கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் என்றும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். முதலில் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் இந்த வராகி என்னிடத்தில் இருந்து உனக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த மன நிறைவையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் உன் வாழ்க்கையாக்கி
உன் கைகளில் தர நினைக்கின்றேன். நீ எண்ணியது போல இந்த வாழ்க்கையை என்றுமே உன் வசமாக்குகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எதற்கும் நீ இந்த வாழ்க்கையில் அஞ்சி நடுங்கக்கூடாது. எந்த விஷயமும் கிடைக்கவில்லை என்று பதற்றமடையக்கூடாது. எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் எப்படி உனக்கு நிரந்தரம் என்று நீ நினைக்கின்றாயோ, அதுபோல இந்த வாழ்க்கையிலும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிரந்தரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயமான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறதல்லவா? சில உண்மையான அனுபவங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தருகிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எல்லா நிலையிலும் நீ உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய எப்பொழுதும் முன் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை என்றுமே நான் தருகிறேன் என்பது உனக்கு நினைவில் இருந்து விட்டது என்றால், இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பு பிள்ளையாகிவிட்டால் நிச்சயமாக உனக்கு எல்லாம் நடக்கும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? உன் தாயானவளின் அன்பு பிள்ளையாக மாறுவதற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். குறுக்கு வழியில் செல்வது தவறு கிடையாது. ஆனால் நீ அந்த வழியில் செல்வதனால் வேறு யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதனால் வேறு யார் வாழ்க்கையிலும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக நல்ல நிலையை கடந்து வாழ வைக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் உனக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி என்ன தேவை உனக்கு வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கு வேண்டியது எல்லாம் வேண்டியதை விட அதிகமாகவே கிடைத்து கொண்டிருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும். நல்ல மாற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் என் பிள்ளை கண்ணார காண்பாய். நீ என்னை வந்து சரணடைந்து விட்டாயானால் அதன் பிறகு உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. இந்த வராகி நிச்சயமாக அதனை நல்லபடியாக வழிநடத்தி கொடுப்பாள் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எவ்வாறு எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் உனக்கு நீ கேட்டதை எல்லாம் கொடுக்கிறேன். அதற்கு என் பிள்ளை எப்பொழுதும் நீ மனதை தெளிவாக வைத்து கொண்டு இருந்து விட்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த சூழல்கள் என்று இவை எல்லாமும் எப்படியாவது உன்னை வாழ வைத்து விடும் என்பது மட்டும் உன் நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்க வேண்டாம். யாருக்காகவும் நீ எதையும் தியாகம் செய்ய வேண்டாம். ஆனால் உனக்காக யாராவது இது போன்ற ஒரு விஷயத்தை செய்கிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அவர்களை வாழ்க்கையில் நீ மறந்துவிடக்கூடாது. காலமுள்ள காலம் வரை அவர்களுக்கு நீ நன்றி கடன் பட்டவராக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என்னவென்று புரிந்து கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உனக்கு நடத்தி கொடுக்க வந்தது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு கவலையும் வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். நான் நினைத்ததை முடித்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் வரை நிச்சயமாக உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை விட்டு ஓயவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு, உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வரும். எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைத்து விட்ட பிறகு எதை பற்றிய பயமும் இங்கு தேவையில்லை.
என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.